2012வது ஆண்டில் இந்திரா கோடிய போராட்டம் வந்து 2வது கட்டத்துக்கு வந்திருக்கு. எல்லாருக்கும் வேலைகளை திருப்பி சொல்லணுமா? 2வது கட்டத்துக்கு வந்து 2007 வந்து நம்ம ஒரு சிவில் வழக்கு மலேசிய இந்தியர்கள் சார்பில், அதாவது மலையா நாட்டுக்கு நம்மளுடைய முன்னோர்களை வந்து கொத்தடிமைகளாக கொண்டு வந்து மலையாள செட்டில் பண்ண வெள்ளைக்கார பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக உங்கள் சார்பில் வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம். 2007 நவம்பர் 25ஆம் தேதி நம்மெல்லாம் வந்து பிரிட்டிஷ் எம்பசி முன்னுக்கு போய் ஒரு மனு கொடுக்க போனோம். அந்த மனு வந்துட்டு இந்த வழக்கை நடத்துறதுக்கு நம்மளுக்கு 2 வழக்கறிஞர்கள் தேவை. நாங்கள்லாம் ஏழை மக்கள், விளைச்சல் வாழ்ற 2 லட்சத்துல வந்து ஏறத்தாழ 20 லட்சத்துல வந்து ஏறத்தாழ 15 லட்சம் இந்திய மக்கள் வந்து ஏழை மக்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த வழக்கை நடத்துறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்க போயிருந்தோம் பிரிட்டிஷ் எம்பசியில. அந்த மனு வந்துட்டு பிரிட்டிஷ் ராணியாரிடம் கொடுக்கறதுக்கு போயிருந்தோம். போன இடத்துல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அது நடந்துச்சு? நம்மளுக்கும் மலேசியா நாட்டுக்கும் பிரச்சனையா? இல்லை தானே. பிரச்சனை நம்மளுக்கும் பிரிட்டனுக்கும். நீங்க தான் எங்களை கொண்டு வந்தீங்க, நீங்க தான் எங்க முன்னோர்களை 200 வருஷம் பண்ண கொண்டு வந்தீங்க, இந்த நாட்டுக்கு வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னது நீங்க தான். போகும் பொழுது நீங்களை அப்போன்னு கையை விட்டுட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு 50 வருஷமா நாம இந்த நாட்டில் வந்து கஷ்டப்படுறோம், 2ஆம் தர குடிமகனா நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பல வகையில் நம்மளுடைய உரிமைகளை வந்து இழந்து பறிக்கப்பட்டு வேதனையோட வாழ்றோம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் கொத்தடிமைகள் பரம்பரையிலேருந்து வந்தவங்க. எங்களுக்கு வந்துட்டு சுதந்திரம்னா என்னன்னு தெரியல. 57 நாடு சுதந்திரம் அடைச்சு, மலேசியா சுதந்திரம் அடைஞ்சது. அவங்க சுதந்திரம் அடைஞ்சாங்க, நம்ம அடைஞ்சோமா? இல்லை. அப்ப நம்ம வந்துட்டு நிரந்தரமா வந்துட்டு ஒரு அடிமைகளாக வரணும். ஆக அந்த வழக்கை வந்து நம்மளால கண்டினியூ பண்ண முடியல. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஐசியில் பிடிச்சாங்க, என்னென்னமோலாம் செஞ்சாங்க, பல தடுங்கள். அப்போ நானும் வெளியூருக்கு போன நேரத்தில் என்னோட பாஸ்போர்ட்டையும் ரத்து பண்ணிட்டாங்க. அந்த ரத்து பண்ணதுல வந்துட்டு ஒரு வகைக்கு நல்லதுதான். ஏன்னா எல்லாமே நல்லதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. இறைவன் எழுதி வச்சிருந்தாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ரத்து பண்ணனால நான் இங்கிலாந்துலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை நடத்துறதுக்கு என்னென்ன ஆதரவு தேவைப்படுதோ அதெல்லாம் நான் எடுத்து ஏறத்தாழ 5 லட்சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்து அதுல இருந்து நம்மளுக்கு சாதகமா இருக்கிற ஆதாரங்களை எடுத்து ஏறத்தாழ ஒரு 40,000 ஆதாரங்கள் எடுத்து வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து இப்ப வழக்கறிஞர்களும் நமக்கு கிடைச்சிட்டாங்க. அன்னைக்கு நம்ம போனது எங்களுக்கு வழக்கறிஞர் வேணும், எங்களுக்கு ஒண்ணு பண வசதி செஞ்சு கொடுங்க, இல்ல வழக்கறிஞர் கொடுங்கன்னு சொல்லி தான் போனோம். ஆனா நிப்பாட்டிட்டாங்க, அன்னைக்கு செய்ய முடியல. இன்னைக்கு நம்மளுக்கு வழக்கறிஞரும் கிடைச்சிட்டாங்க, கேஸும் ஃபைல் பண்ணிட்டோம். அன்னைக்கு எங்க நிப்பாட்டணுமோ 25ஆம் தேதி நவம்பர் எங்க நிப்பாட்டணுமோ அன்னிலிருந்து இந்திரா வந்துட்டு ஒரு பக்கத்து சிவில் வழக்கு ஃபைல் பண்ண, இன்னொரு பக்கத்து இந்திராவுடைய போராட்டமே உரிமை அடிப்படையில் மட்டும்தான் நம்ம போராடுறோம். இந்திரா வந்து ஒரு இந்து அமைப்பு மட்டும் அல்ல. நம்ம கேட்கிற உரிமை வந்து எல்லா சமயத்துக்கும், எல்லா சமயத்தில் உள்ளவங்களுக்கும் சேர்த்துதான் நம்ம உரிமை கேட்டிருக்கோம். மத உரிமை, கல்வி உரிமை, பொருளாதார உரிமை எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனா நம்ம ஏன் நம்மளுக்காக பேசுறோம்னு சொன்னா, ஏன்னா நம்மளுக்காக யாரும் பொருள் கொடுக்கல. நாட்டில் இருக்கிற 20 லட்சம் இந்தியர்கள் வந்துட்டு 5 லட்சம் இந்தியர்கள் நல்லா இருக்காங்க.
நல்ல கார் வசதியோட இருக்காங்க, நல்ல வீட்டோட இருக்காங்க. ஆனா ஏறத்தாழ 15 லட்சம் மக்கள் வந்துட்டு ஏழை மக்கள். அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கோ இல்ல அவங்களுடைய பிரச்சனை பத்தி சிந்திக்கிறதுக்கோ இல்ல அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு யாரும் முன் வரல. கல்வியில அன்னைக்கு எப்படி நம்ம ஸ்கூல் இருந்ததோ அதே லெவல்ல தான் இருக்கு. நல்லா படிச்சு பிள்ளைங்க நல்லா மார்க் எடுத்தா யூனிவர்சிட்டிக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது, காலேஜ்ல கிடைக்க மாட்டேங்குது. அப்படியும் கிடைச்சா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தா வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு பேங்க் போனா லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா இது எங்க அவங்களுக்கு மட்டும் தான் ரிசர்வ் பண்ணிருக்கு, உங்களுக்கு எல்லாம் கிடையாது. ஒரு பிசினஸ் வரை சரி நம்மளே அப்படி இப்படி கஷ்டப்பட்டு நகையெல்லாம் அடமானம் வச்சு போய் ஒரு பிசினஸ் இருக்குன்னா அதுக்கு பெர்மிட் வேணும்னு ஒரு தரையை போடுறாங்க. அந்த பெர்மிட் எடுக்கிறதுக்கும் 1008 கேள்வி, 1008 தடை. அந்த பெர்மிட்டை வாங்கினாலும் கூட ஒரு வருஷமோ 2 வருஷமோ அந்த பெர்மிட்டை வெட்டுறதுக்கும் அவங்களுக்கு தெரியல. அப்ப நம்ம இப்படிதான் பொழைக்கிறோம். ஆக நாடு அவங்களுடைய கடமையில தவறிட்டாங்க. அதைத்தான் தட்டி கேட்கும், அதைத்தான் தட்டி கேட்கும். இது நம்மளுடைய உரிமை. ஆனா இவ்வளவு நாளா என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா பரிவை உரிமையா காட்டி இதுதான் உங்க உரிமைன்னு சொல்லி காட்டி மறைச்சி முழு பூசணிக்காவை சோத்துல போட்டு மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு ஹிண்ட்ராஃபோடைய மிகப்பெரிய வெற்றி என்னன்னு சொன்னா ஒவ்வொரு இந்தியனும் இன்னைக்கு அவங்களோட உரிமை என்ன அப்படின்னு சொல்லி தட்டி கேட்க ரெடியா இருக்காங்க. பயம் கிடையாது. முதல் வெற்றி. இரண்டாவது வெற்றி என்னன்னு சொன்னா இந்திய சமுதாயம் கஷ்டப்படல என்றா போய் சொல்றாங்க, அது ஒரு தீவிரவாதி இயக்கம் அப்படின்னு சொல்லி நம்மள நல்ல பொருள் தடை செய்யப்பட்டாங்க. வெளிநாட்டுல நான் இந்திய மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி ஜெனீவாவுக்கு யூரோப்புக்கு எல்லா நாட்டுக்கும் நான் போய் சொல்லிட்டு இருக்கனால என் பாஸ்போர்ட்டை வெட்டிட்டாங்க. அதையும் ரத்து பண்ணிட்டு இல்லைன்னு போய் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நம்ம போனோம், நம்ம போனது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிர்பார்க்கல ஒரு மனு கொடுத்து போறோம். நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. கேஸை போட்டு அடிச்சாங்க, ஜெயில வச்சாங்க, எவ்வளவு பேர் அடி வாங்கினாங்க. ஏன் அவங்களுக்கு தான் பயம், நம்மளுக்கு இல்லை. சரியா? ரெண்டாவது வெற்றி என்னன்னு சொன்னா அன்னைக்கு சொன்னாங்க இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு ஓரளவுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்திய சமுதாயத்தை நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம், கவனிக்கலன்னு சொல்லி ஓரளவுக்கு ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் ரொம்ப நான் சொல்ல முடிக்கிறாங்க. அப்ப நம்மளோட ரெண்டாவது வெற்றி என்னன்னா இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு அங்கங்க நஜீப் போய் போய் கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்திய சமுதாயத்துக்கு. அங்க போய் இங்க கொடுத்து அது அவ்வளவு கொடுத்து இவ்வளவு கொடுத்து நம்பிக்கைன்னு சொல்லி இன்னமும் நம்ம அதுல இருக்கிறோம்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, கடவுளை நினைச்சிட்டு இருக்காரு. சரியாங்க? எங்களை நம்புங்க. அன்னைக்கு நான் இந்த ஆவணங்கள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவா தெரியுது. என்னன்னு சொன்னா இந்த நம்பிக்கைங்கிறது அன்னைக்கு தும்பு பிரமணே ஆரம்பிச்சு விட்டாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா சொல்வாரு தும்பு நல்லவர். ஆனா இப்பதான் தெரியுது அவரு எவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சிக்காரர் சொல்லி இப்பதான் தெரியுது. அன்று அந்த மீட்டிங்ல அரசியல் அமைப்பு சட்டம் அமைக்கும் பொழுது ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தாங்க. அம்னோ MCA MIC போயிருந்தாங்க. போய் பேசும்பொழுது அந்த ரீட் கமிஷன் உள்ள தலைவரே சொல்றாரு, உங்களுக்கு நீங்க ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, உங்களுக்கு சில உரிமை வேணும், அது நீங்க செய்யலையா அப்படின்னு சம்மதம் கேட்கும்போது தூக்கு தட்டி சொல்றாரு சம்மதம். இல்ல பரவாயில்ல. இப்ப அந்த பார்லிமெண்ட் அப்போது கவுன்சில் சொல்லுவோம், கவுன்சில் 2க்கு 3 பகுதி மெஜாரிட்டி நம்ம தான் இருக்கிறோம். முதல்ல சுதந்திரத்தை வாங்கிடுவோம், அப்புறம் நம்ம மாத்திக்கலாம், பிரச்சனை இல்லை சொல்லி நம்பிக்கையால் சம்பந்தன் இருக்காரு. 54 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் எங்களை நம்புங்கன்னு சொன்னா என்ன தைரியம் இருக்கும் அவங்களுக்கு? நம்மளை நம்புங்கன்னு சொன்னா அதான் நம்ம அந்த ஏமாற்றத்திலே நம்ம வெளியே வரணும். நம்ம ஏமாறக்கூடாது. ஏமாந்த காலம் போதும், நம்பிக்கையில் இருந்த காலம் போதும்.
ரெண்டாவது வெற்றி இன்னைக்கு வந்து அவங்க உணர்றாங்க நம்மளுக்கு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னு, இப்ப செய்ய தயாரா இருக்காங்க. ஆனா சரியா செய்யல. அப்ப ஹிண்டரோட கடமை வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஹிண்டர் வந்து உண்மையில ஒரு டாக்டர் மாதிரி. ஒரு நோயாளிக்கு வந்து ஒரு சீக்கு இருந்துச்சுன்னு சொன்னா என்ன சீக்குன்னு சொல்லி கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் சீக்கு, இதுதான் நம்மளோட மனித உரிமை மீறல். கல்வியிலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, தோட்டப்புறத்திலிருந்து வெளியாக்கப்பட்டவங்களும் சரி, ஐசி அடையாளம் 3.5 லட்சம் பேர் இருக்காங்க அடையாளம் இல்லாம, இவங்களும் சரி, எல்லாம் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் சொல்லி காட்டிப்போம். அடுத்து நம்மளுக்கு மருந்து வேணும். நம்ம வந்து டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இதுதான், மருந்து வந்து அவங்க கையில இருக்கு. இப்ப நம்மளோட இரண்டாவது போராட்டம் வந்து, இரண்டாவது சாப்டர் போராட்டம் வந்து எப்படியாவது சாமர்த்தியமா இந்த மருந்து வாங்கி நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கணும். இதுதான் நம்மளோட இரண்டாவது சாப்டர். சரிங்க, நேரம் ஆகிட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா நம்ம நல்லா டீட்டெயிலாக பேசலாம். நீங்கள் எல்லாம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த நேரத்தில் வந்து மெனக்கட்டு வந்ததுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கணும்.